கர்த்தர் உன்னை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உன்னை நடத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில உனக்குண்டான இடத்தை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனும் தொட்டு விட முடியாது, எடுத்து விட முடியாது. கீகோன் ஆற்றின் அனுபவம் அதுதான் உன்னை நடத்தி கொண்டு போகும். சாலமோன் அமைதியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். காரியங்கள் போய்கொண்டு இருக்கிறது. தாவீது வயது சென்று போய்கொண்டு இருக்கிறான். ஒரு பக்கத்தில் அதோனியா ராஜாவாக எல்லா வேலையும் செய்து ராஜாவாக தன்னைத்தானே என்ன செய்கிறான்? அவன் அபிஷேகம் பண்ணி பிரகடனப்படுத்தி கொண்டு இருக்கிற போது கர்த்தர் நாத்தானோடு கூட பேசுகிறார். நாத்தான் எழும்புகிறான். அப்படியே கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளாக ஒரு ராத்திரி வேளையில வந்து பேசப்படுகிறது. விடுகிற போது கர்த்தர் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன் சொல்றேன்னு சொன்னா, கீகோன் ஆற்றின் அனுபவம். நீங்கள் விசுவாசத்திலே தேவனை சார்ந்து கொண்டு விசுவாச வாழ்க்கை வாழுகிற போது அடுத்த நிலைமை என்ன தெரியுங்களா? இந்த கீகோன் ஆற்றின் அனுபவம் தான். கர்த்தர் உனக்கு சொன்னதை சடுதியிலே நிறைவேற்றுகிற ஒரு தேவன்.